மேம், ரகுக்கு இப்போ எப்படி இருக்கு? ஆப்ரேஷன் நடந்துருச்சா? இது உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணும். சம் பீப்புள்ஸ்க்கு ஹார்ட் டிரான்ஸ்பர் நடந்ததுமே அந்த ஹார்ட் ஒத்து போகாமல் இறந்துருவாங்க. இன்னொன்று அப்படி அந்த ஹார்ட் ஒத்து போகலைன்னா அந்த ஹார்ட்டு இறந்துடும். அதுக்கப்புறம் 5 ஹவர்லேயே இன்னொரு ஹார்ட் டிரான்ஸ்பர் நடக்கணும். எதுவுமே எங்கள் கையில் இல்லை, எல்லாமே கடவுள் கையில் தான். எப்படி சொல்கிறாங்க? ஏன் தெரியல, பாப்பா என்ன ஆகுதுன்ட்டு. எல்லாம் கடவுள் கையில் தான் இருக்கு. 3 months later. சரியா இல்லை பப்பா. என்ன பண்றா? அக்காக்கு எதுவுமே ஆகக்கூடாது. என் குடும்பத்துல எல்லாருக்குமே இப்படி ஆகுது. முதல்ல என் பையனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், இப்போ ஷாலினிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். என்னதான் நடக்குதோ இங்க? மேம், அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு? நீங்க கவலைப்படுறது எதுவுமே இல்லை. அவங்க இப்போ பிரெக்னெண்டா இருக்காங்க, அதனால தான் வாங்கி விடுவாங்க. டாக்டர் சொல்றீங்க? ஷாலினி பிரெக்னெண்டா இருக்காங்களா? ஆமா, அவங்க ஹஸ்பண்ட் யாரு? அவங்க வந்து அவங்கள போய் ரகு. பிரெக்னென்ட் ஆனதுனால வாங்கி விடுறியா? ஆமா ரகு, இன்னும் ஒரு 5-4 மாசத்துல என் வயிறு பெருசாகிரும். குழந்தைக்கு கை கால்லாம் முளைச்சிரும். தெரியாத யாரு? நானே குழந்தை, என்ன குழந்தை ட்வின்ஸான இருக்கணும். அவர் நான் அப்செப்ட் பண்ணிக்கணும். சரி சரி. நீங்களா? ஆமா, நான் தான். ஏன் வரக்கூடாதா? இல்ல இல்ல இல்ல, உனக்கும் குழந்தை வேணுமா? நானும் இருக்கேன். நைட்டு பார்த்து போ. சரி போங்க 2 பேரும் ரூமுக்கு. ஆஹா, போறேன் போறேன். குளிக்க போறியா? குளிக்க தான் போறேன். நானும் வரவா? அதெல்லாம் முடியாது. குழந்தை இருக்குல்ல, நீங்க பாத்ரூம்க்கு என் கூட என்னை பார்க்க வரீங்கன்னு என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். மூடிக்கிட்டு இருங்க. சரி சரி. என்ன வேணும்? வேணும் குழந்தைனா என்ன சும்மா சும்மா பேத்திக்கிட்டு இருக்காதா? ஏற்கனவே ப்ரெக்னென்ட் ஆகி டெலிவரி ஆகாம தவிச்சதே போதும். இதுக்கு மேல முடியாது. என்ன சொல்றது, நான் பண்ணிதான் ஆவேன். உனக்கு என்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கேனு? 2 மாசம் கழிச்சு. 2 மாசம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுமா? ஆமா.